சரி, ஓகே. ஸோ வெல்கம் டு மேச்சிசை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிளி ஜோசி வந்து கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம எலி ஜோசி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். என்ன பேர் ஐயா? ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? என் பேர் சொல்லணுமா? சொல்லுங்கள். என் பேர் ராமு. ஓகே. இது எலி ஜோசி வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்கள் இப்போ 20 வருஷம் பண்ணுறோம். 20 வருஷமாக பண்ணுறீங்க? இருக்கு அது வரைக்கும். ஸோ இந்த எலி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணியிருப்பீங்களா? கிளிய மாதிரி எடுக்கும், நல்லா ட்ரைனிங்காக இருக்குது. ட்ரைனிங்காக இருக்குது. ஓகே. சரி, ஓகே. இப்போ என் பேருக்கு சொன்னால் என்னென்னு எடுக்கிறீங்களா? ஆமாம். பேர் வயசு சொல்லுங்கள். என் பேர் வந்து சாய் சதீஷ். வயசு என்ன? வயசு வந்து 28. ரைட். சாய் சதீஷ் ஜோசியம் பாருமா. சாய் சதீஷ் உடைய ஜாதகத்தை பார். சாய் சதீஷ் சாமி கடவுளை தெய்வங்களை நினைச்சுப்பார். நல்லதா கெட்டதா? ஐயா எடுத்துருச்சு ஐயா. எடுத்துட்டீங்களா? தொடலாமா? சும்மா தொடுங்க, கிடைக்காது. போதுமா? எடுத்துட்டீங்களா? இது என்ன வகையான எலின்னு தெரிஞ்சுக்கலாமா? எது? இது வந்து சீமை எலி. சீமை எலி. ஓகே, ஓகே. நல்லது. இந்த எலி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஐயா உங்களுக்கு வந்திருப்பது நல்லா இருக்கு. முருகன் வந்திருக்கு ஐயா. 2 பொண்டாட்டிக்காரு. பள்ளி தெய்வான முருகன். ஓகே, சொல்கிறேன் கேளுங்க ஐயா. உங்கள் பேர் ராசியில் வந்து கை போட்டாக்கை எவ்வளோ சம்பாதிச்சாலும் இப்போ நிற்காது. புரியுதா? 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவாகும். சொந்தக்காரங்கனால இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு பலன் இல்லை. இது உங்கள் மன வயிறாக்க புத்தியை கொண்டு தான் இது வரைக்கும் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வாரீங்க. உங்கள் மனசில் எதிர்பார்க்கிற காரியம் இனிமே தான் ஜெயமாகும். எந்த இடம் போனாலும் இப்போ 2 மனசோடு போகக்கூடாது. ஒரே மனசோடு தான் போயிட்டு வரணும். நல்ல சிநேகிதர்களாக இனிமே தான் வந்து கூடுவாங்க. சொந்தக்காரங்க பகையாக இருக்கிறவங்கெல்லாம் இப்போ உறவாடி வராங்க. அடுத்தவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் சொந்த புத்தியால் இருங்க. பணங்காசு விஷயமாக இருந்தாலும் இன்னுமா தான் கிடைக்கும். இன்னும் 2.25 வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு, மன, வண்டி, வாகனம் வாங்க வேண்டிய ராசிலாம் உங்களுக்கு இருக்குது. வெளியூர்னா போகலாம். இப்போ நீங்கள் நினச்சி போகிற காரியம் இப்போ நடக்கும். நம்பி இருங்க. முருகன் துணை இருக்குன்னு சொல்லுது. நல்லா இருக்கு ஐயா. ஓகே, பயப்பட வேண்டாம். ரொம்ப சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். சரி, இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பேர் வச்சு மட்டும் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? அது உங்கள் பேர் வயசு சொன்னால் இந்த எலி வந்து எடுக்கும். உங்கள் நேர காலம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்து நாங்கள் சொல்கிறது. ஆமாம், சூப்பர். இந்த சோழி அதெல்லாம் என்னது? சோவி. அது உங்கள் எலி எடுத்து புக்கு பார்த்து உங்கள் ராசியை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே. 4 உளுந்துருக்கு ஐயா. நல்லா இருப்பீங்க. எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக வெற்றியாகும். எந்த தடங்களும் வராது. ஓகே, சூப்பர்ண்ணா. இது அந்த புக் வந்து அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட புக் அது? இது வந்து ஜாதக புக்கு. ஓகே. இந்த எலி ஜோசியத்துக்காக புக்கு பார்த்து உங்கள் நேர காலம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே. ஸோ சொன்னதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே சேமாக இருக்குது. ஃப்யூச்சரில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னில்ல, 2 மனசோடு இருக்காதிங்க, ஒரே மனசோடு இருங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் சொன்னில்ல. நினச்சி போகிற காரியம் நடக்குன்னு சொன்னில்ல. ஓகே. நல்லா இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணனுக்கு ஒரு நன்றி வந்து சொல்லிடுவோம். தேங்க்ஸ். வெற்றியாகும். எல்லா காரியம் வெற்றியாகும். தேங்க்ஸ். ரைட். இப்போ வருதா இல்லை?